நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா சமைக்கணும். அடுப்ப பத்த வச்சிட வேண்டியதுதான். ஓகே, அடுப்ப பத்த வச்சாச்சு. வானல வச்சிடுவோம். சமைச்சாதான் சீக்கிரமா எல்லாரும் கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள சமைக்க ரெடி பண்ணணும். கோலம் போட்டாச்சு. கோலத்துக்கு இடையில அடுப்பு வச்சாச்சு. ஓகே, இரும்பு சட்டியை வச்சாச்சு. அதுல எண்ணெயையும் ஊத்தியாச்சு. வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். எண்ணெய் சூடாகணுமே. ஓகே, சூடாயிடுச்சு. இது எங்க அடுப்பு ஒழுங்கா எரியவே மாட்டேங்குது. இப்படி எரிஞ்சா நான் எப்படி கடை நடத்துறதா நாளைக்கு? ஓகே, வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். வதங்கிடுச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம்? நல்லாதான் வதங்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன செய்யறது? சமைச்சாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு சீக்கிரமா கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். ஓகே, பேசிக்கிட்டே இருந்தா வேலையாகாது. நான் சமைக்கிறேன், நீங்க பாருங்க. ஓகே, தோசை மாவு ஊத்திடலாம். ஆப்ப மாதிரி சுட்டுடலாம். ஆப்பம் தான் எல்லாரும் விரும்புறாங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாம். இதுல ஆப்பத்தை சுட்டுடலாம். ஓகே, மேல தூக்கி லைட்டா இடுக்கி வச்சு பிடிச்சாதான் நெருப்பு நல்லா எரியும். சீக்கிரமா குக் ஆகும்னு நினைக்கிறேன். கேஸ் ஸ்டவ் வாங்குற வரைக்கும் இந்த அடுப்புல தான் சமைச்சாகணும். ஓகே, ஆப்பம் நல்லா ஹீட் ஆகுது. பாருங்க பாருங்க, நல்லா ஹீட் ஆகுது. ஓகே, இப்படியே சமைச்சிடலாம். இப்படி சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சீக்கிரமா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும். பாருங்க மக்களே, நான் இப்படித்தான் சமைக்கிறேன். இப்படித்தான் சமைச்சு எல்லாருக்கும் உணவு கொடுக்கறேன். நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க, ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் சாக்லேட் எல்லாம் பீஸ் பீஸா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு ஆப்பத்தோட சேர்த்து சூப்பரா சுவையா நான் இன்னைக்கு சமைக்க போறேன். இந்த வானலை வச்சிடலாம் உள்ளுக்குள்ள. ஓகே, அதை நான் கரெக்டா வச்சுட்டு அது ஹீட் ஆகுற வரைக்கும் இப்போ அதுல சாக்லேட் துண்டுகளை போட்டு மெல்ட் பண்ணணும். சாக்லேட் துண்டுகளை மெல்ட் பண்ணி தான் அதுக்குள்ள சமைக்கணும். இதோ பாருங்க, பீஸ் பீஸ் பீஸா எடுத்து வச்சிருக்கேன். வலிக்கி வலிக்கி விழுதுப்பா, வலிக்கி வலிக்கி விழுது. ஓகே, கீழே கொட்டினது போக மேல இருக்கிறது சமைப்போம். பாருங்க, ஒரு பொசிஷன்ல உட்காருதான்னு எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க பாட்டி. அடுப்பு கொஞ்சமா தான் எரியுது. இப்படியே மேலேயே பிடிச்சுக்கும், அதுவே உருகிடும். நல்லா உருகட்டும். ஓகே, எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகே, வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதுல போட்டுடலாம். ஆப்பத்தையும் உள்ள போட்டுடலாம். வெங்காயம், ஆப்பம், சாக்லேட், இது மூணுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கிரேசியான ஒரு ஃபுட்டு தான். என்னடா ஃபுட்டு இதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஃபுட்டு தான் என்னால பண்ண முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதான் விரும்பி சாப்பிடுறாங்க. கருகப்புல் தலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது கார சாரமான ஸ்பைசியான ஒரு தித்திப்பான இனிப்பான ஒரு ஃபுட்டு. இதுல பாத்தீங்கன்னா இனிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும், ஒரு மாதிரியான
நல்ல ஒரு ஃபுட்டு. இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் இதுதான், இது மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, வானல்ல மறுபடியும் வெங்காயத்தை கொட்டி மறுபடியும் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த தாளிச்ச ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லுக்காக தான் கஸ்டமர்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஓகே, சாக்லேட் அப்படியே இனிக்கும், வெங்காயம் அப்படியே லைட்டாக காரமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயிலில் தாளிச்சு அப்படியே அதில் மாவு ஊற்றி சூப்பராக டேஸ்டாக இருக்கும். செமையான ஃபுட்டு தெரியுமா? வாவ், நல்லா கிறிஸ்பியா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஸ்பீடு வச்சிடலாம். பாருங்க, இதுல வந்து மாவு ஊத்திடணும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு மசாலா மாதிரி நமக்கு கிடைக்கும். சூப்பரா இருக்கும், ஸ்பைசியா இருக்கும், அதே சமயத்துல தித்திப்பாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு. உங்க வீட்டுல நீங்களும் சமைச்சு பாருங்க. ஆனா கையெல்லாம் சுட்டுக்காதீங்க குழந்தைங்களா, இதே மாதிரி சமைச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும் அந்த சமையல். நல்லா இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம் பசங்களா. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயே இறக்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, கருகப்புல் தலையை ஃபைனலா போட்டுடலாம். தூவி விட்டுட்டு அப்படியே இறக்கி விட்டுறலாம். வாவ், பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு?